Meenakshi, Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. மல்லி 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 மல்லி. தம்பி விஜய் சார் இங்க வாங்க. இதோ வரேன். சார் என்ன வேலை ஓடுது தம்பி? இல்ல சார், கவுன்சிலரோட காரு ரெடி ஆயிடுச்சா? ஆமா சார், வெறும் ஆயிலும் ஏரும் மட்டும் செக் பண்ணணும், மத்தபடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்ல தம்பி, போய் கையில நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு வாங்க. என்ன சார்? சொன்னதை செய்யுங்க தம்பி, போங்க. தம்பி இந்தாங்க சம்பள பணப்பா. இன்னும் மாசம் பிறக்கலையே சார். அப்படி இல்ல தம்பி, குடும்ப கஷ்டம்னு சொல்லிதான் இந்த வேலையில சேர்ந்தீங்க. அதான் முன்கூட்டியே அட்வான்ஸா இந்த பணத்தை கொடுக்கறேன், குடிங்க. கடவுளே, ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரியான நேரத்துல வந்து என்கிட்ட சேர்ந்தீங்க. நீங்க வந்த நேரம் என் தொழில் பிரமாதமா போயிட்டு இருக்கு. இல்ல அப்படி போய் சொல்லக்கூடாது. உங்க உழைப்ப கண்ணால பார்க்காம சமாதானப்படுத்த கூடாது. அததான் அப்படி சொன்னேன். உங்களாலதான் பிசினஸே நடக்குது. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சம்பளத்தை எண்ணிக்குங்க தம்பி. இல்ல பரவாயில்ல, சரியாதான் இருக்கும் சார். கையில எடுங்க தம்பி, எடுங்கன்னு சொல்றேன்ல. என்னைக்கும் சரி, பணம் கை மாறுறப்ப யாரா இருந்தாலும் வித்த தாய் தகப்பங்கிட்ட வாங்கினாலும் பணத்தை எண்ணிதான் வாங்கணும், எண்ணிதான் கொடுக்கணும். ஏன் சார்? ஏன் சாரா? உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தம்பி? தெரியலையே சார். இப்படி உங்க வீட்டாமாட்ட சொன்னா நல்லாவா இருக்கும்? அவங்களா இதை எண்ணி பார்த்துட்டு இதுதான் சம்பளம்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது முறையா இருக்குமா? எண்ணி பாருங்க. இன்னைக்கு தேதியில பணம் தான் தம்பி அதிகாரம், கௌரவம், அன்பு எல்லாமே. பணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஜாதி கூட கிடையாது, தெரியுமா? எவ்வளவு இருக்கு? 8000 ரூபாய் இருக்கு சார். ஒருவேளை நான் குறைய கொடுத்திருக்கலாம், கூட ஒரு தாள் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கலாம். மனுஷங்க தானே, தப்பு நடக்க சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனாலதான் சொல்றேன். புரியுது சார். பொதுவா நம்ம கிட்ட புதுசா வேலைக்கு வந்து சேர்றவங்களுக்கு இதுதான் சம்பளம். அப்புறம் போக போக அவங்க வேலையை பார்த்து சம்பளத்தை ஏத்தி கொடுப்பேன். சரிங்க சார். தம்பி தம்பி நில்லுங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? இல்ல, வேலையை அரைகுறையா போட்டுட்டு வந்தா அதான். இருங்க தம்பி, இந்தாங்க. இது என்னது சார்? புடிங்க சொல்றேன், புடிங்க. எவ்வளவு இருக்குன்னு எண்ணுங்க. ரூபாய் இருக்கு சார். இது யாருக்கு சார்? உங்களுக்கு தான். எனக்கு புரியல. முதல்ல கொடுத்தது வழக்கமான வேலைக்கு சம்பளம் தம்பி. நான் எவ்வளவு வேலை உங்ககிட்ட எதிர்பார்த்தனோ அதை நீங்க செஞ்சிருக்கீங்க. அது அந்த வேலைக்கான சம்பளம். இப்ப நான் தந்திருக்கிறது உங்களுக்கு நான் தர ஊக்கத்தொகை. சார், நியாயமா என்ன சம்பளம் எல்லாருக்கும் கொடுக்குறீங்களோ அதே கொடுங்க. புதுசா வந்தவனுக்கு இவ்வளவு சம்பளமான்னு மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இத பாருங்க தம்பி, பொதுவா இந்த கேரேஜுக்கு சொகுசுக்காரெல்லாம் யாரும் கொண்டு வரது கிடையாது. மாசத்துக்கு 2 வந்தாலே ஆச்சரியம் தான். நீங்க வந்ததுல இருந்து ஒருத்தரை சொல்லி ஒருத்தரா டெய்லி 2 கார் வேலைக்கு வருது. மத்த முதலாளிங்க மாதிரி நான் என் வருமானத்தை மறைக்கிற ஆள் கிடையாது. நீங்க வந்து இந்த கொஞ்ச நாள்ல வருமானம் 2 மடங்கு கூடி இருக்கு. அப்படின்னா வேலை பார்த்தவங்க வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கறது தானே முறை. அப்படி எல்லா முதலாளிகளும் செய்யறது இல்லையே சார். அப்படி செய்யணும்னு கட்டாயமும் இல்லையே சார். நீங்க தான் முறையா தர வேண்டிய சம்பளத்தை தான் கொடுத்துட்டீங்களே. இந்த பணத்தை எல்லாம் வீட்டுக்கு அப்படி கொண்டு போனோம்னு வைங்களேன், எனக்கு தூக்கம் வராது. முதல்ல போட்டிருக்கேன், அதுக்கு முறைப்படி லாபத்தை மட்டும் எடுக்கிறது தானே முறை. உங்க உழைப்ப நான் முழுசா திருடுறது தப்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதுக்கான சம்பளம் உங்களை தேடி வரும்.
நிஜமா நீங்க எவ்வளவு சம்பளம் தருவீங்க நான் எதிர்பார்க்கல சார். ரொம்ப நன்றி சார். ஆ, இனிமே எதிர்பாருங்க தம்பி. வெளியில ஒரு 2 கார் நிக்குது பாத்தீங்கல்ல? ஆமா சார், ஆல்ரெடி அதை நான் கழட்டி வச்சிருக்கேன். சின்ன ஃபால்ட் தான், அதை ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல பாத்துரலாம். இதுதான் தம்பி உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது. நான் சொல்லணும்னு எதிர்பார்க்காம நீங்களே எடுத்து செய்றீங்க. நல்லா வருவீங்க தம்பி. அதை மட்டும் பார்த்துட்டு நீங்க கிளம்புங்க. சரி சார், ஆ, வரேன் சார். Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in physiotherapy, occupational therapy and yoga science and therapy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.